ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தெரிஞ்சு தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜங்குக்கும் சுகாவும் அடிக்கிற தாங்கிக்க முடியாமல் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா அந்த பர்சன்ட் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவனோட ஒர்க்கு கெட்டுட வச்சு என்ன தான் செய்யனே தெரியல, டேரெக்டாக நம்மளே போய் கில் பண்ணிடலான்னுக்கிற மாரி ஜங்குக்கும் சுகாவும் அந்த 5 மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த பர்சன்ட்டை நம்ம ஜங்குக்கும் சுகாவையும் ஃபாலோ பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் மறைஞ்சா சுகாடா இப்போ அந்த பிளேஸில் ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது. ஏன்னா ஜங்குக்கிட்ட மறைஞ்சிருக்கிறாரு இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ட்ரீக்கு பக்கத்தில் அந்த பர்சன்ட் வந்துட்டு 2 பேர் 2 பிளேஸில் ரன் பண்ணபடி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ ஒருத்தன் தான் ரன் பண்ணபடிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தன் எங்கே போனா? அந்த இன்னொருத்தன் அவன் பின்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓங்கி ஒரு கிக் பண்ண பொசிஷன்லேயே ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஒட்டு திங்ஸை வச்சு அந்த பர்சனோட ஹெட்லேயே நம்ம ஜங்குக்கு அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு சுகாவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. சுகாவுக்கு சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்டே 5 மெம்பர்ஸை துரத்திட்டு போனவர் அப்படியே நேராக ஜங்குக்கிட்டே வேண்டாம் கேங்ஸ்டரை தேடி நம்ம போகலான்னு நினச்சோம். பாவம் கேங்ஸ்டர் என்ன தேடி வந்து சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெள்ளத்தனமாக நம்ம ஜங்குக்கு சிரிச்சுட்டு வேண்டாண்டா அன்னைக்கு எனக்கு கட் பண்ண வேண்டியதுங்கிற மாதிரி பயங்கர இருக்கிற பசண்டையே நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. டே நீ அடிக்கிற வேகத்தை பார்த்தா சீக்கிரம் செட்டுருவாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு பசண்டை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா, அதே ரூமுக்குள்ளே கொண்டு வந்து சேரெலாம் கட்டி வச்சுட்டு இந்த கேங்ஸ்டர் எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டைம் ஓவன் ஆகிறத சுகர் நோட் பண்ணிட்டு நீ வேணா ஹவுஸுக்கு போறியாடா? சான்ஸே இல்லை. இவன் ஹேண்ட்ஸில் இப்போ கிடச்சிட்டான். அந்த பர்சன்ஸ் யாருங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து ஒரு இன்ச்சு நகர மாட்டேன். டேக்கு என் மேலே டவுட்டே வந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாமல் விட மாட்டேனுங்கிற மாதிரி, இங்கேருந்து அவன் தப்பிச்சு போயிட்டானா திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டானுங்கிற மாதிரி, என்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன், அவன் எழுந்துக்கிட்டோனுங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகம் அப்படி வெயிட் பண்ணான். கரெக்டாக அந்த ஆண்டி ஷாப்பிங் மாலுக்குலாம் போயிட்டு கரெக்டாக ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகி டேக்கான ஆஃப்டர்நூன் ஜேகேக்கான ஆஃப்டர்நூன் ஃபுட்டை எடுத்துகிட்டு டோரை வந்து நாக் பண்ணால் அங்கே ஜங்கு கிளி அந்த மூமெண்ட்டுக்கு நாக் பண்ணுற வரைக்கும் நாக் பண்ணிவிட்டு சரி நீயே வந்து சாப்பிட்டுக்கோ ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கீழே இறங்கி வந்தான். நம்ம டேயுமே குட்டியாக ஒரு சின்ன ஃபைல் எடுக்கிறதுக்காக ஹவுஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுவார். இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் ஃபுட்டை எடுத்துகிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆன்ட்டிக்கிட்ட டே கேட்டான். என்னாச்சோ தெரியல, ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். மார்னிங் நான் பார்த்தேன் பெட்ரூமில் ஸ்லீப் பண்ணால் இப்போ வரைக்கும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனே வந்து சாப்பிட்றேனுங்கிற மாதிரி இருக்கிறான். எடுத்துகிட்டு வரேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஃபுட் பிளேட் எடுத்து வந்தா அந்த ஃபைல் பேப்பரை கரெக்டாக டேபிளில் தான் இருந்திருக்கும், அதாவது ஹாலில் இருக்க டேபிளில் தான் இருந்திருக்கும். அந்த ஃபைல் பேப்பரை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஜங்குக்கு என்னம்மா ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டவுட் ஆகி நேராக பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டு பெட்ரூம் டோரை கூட ஓப்பன் பண்ணுவார். பட் அந்த ஆண்டி தான் டேயாங் அவன் ஸ்லீப் தான் பண்ணுறான், நீ ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குற, அவன் ஸ்லீப் பண்ணட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஆண்டி அவன் ஸ்லீப் ஆகி எழுந்துட்டுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ண போனாட்டே நம்ம ஓப்பன் பண்ணாமல் நேராக நம்ம டே என்ன செய்வார்னா கம்பெனிக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி கிளம்பி பண்ணால் இப்போ அப்படியே அந்த ஆண்டி தான் ரொம்ப ஷாக்கில் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காண்டா ஜங்குக்கு சுகாவும் ஃபைட் பண்ணியிருப்பாங்களா அந்த பிளேஸில் ஜங்குக்கு அந்த கேங்ஸ்டர் அடிச்சுட்டு ஹெல்மெட்டை கழட்டிருந்துருப்பார். அதே ரோட்டு வழியாக தான் இந்த ஆண்டி ஷாப்பிங் மால் விட்டு வந்துருப்பாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி அந்த பர்சன்ட் அடிச்சுட்டு என்னையாடா கீல் பண்ணதுக்கு நைஃப் வெட்டு வேண்டாம், நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசினது எல்லாத்தையுமே அந்த ஆண்டி கேட்டுருப்பாங்க. ஜங்குக்கு வந்து அட்டாக் பண்ண பர்சன்ட் யாருங்கிறது தானே ஜங்குக்கும் ஜிமின் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் ஆண்டி இங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்போ ஜங்குக்கு ஹவுஸில் இல்லை இந்த பர்சன்ட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக டைட் அந்த மாதிரி போய் சொல்லிவிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துருக்கான். அப்போ ஹவுஸில் யாருமே இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணி நேராக ஹவுஸுக்கு தான் வந்துருப்பாங்க. ஹவுஸுக்கு வந்துட்டான். இப்படி கிச்சனில் இருக்க சொல்ல மெயின் கேட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகிற சவுண்டை கேட்டுட்டு எங்கள் பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஜங்கு கீழே கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு வேணும்னே தான் பிளேட்டில் ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக டேக்கு முன்னாடி கீழே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க.
இந்த மாதிரி நம்ம அந்த ஆன்ட்டி எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப மாதிரி அப்செட்டாக இருந்தால் இப்போ ஜங்குக்கு சைடு தான் கட்டுது. ஜங்கு கரெக்டாக அந்த பர்சன்ட் எழுந்துட்டோட அந்த பர்சன்ட்டை இந்த மாதிரி பனிஷ் பண்ணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணார். கேங்ஸ்டராக இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ரூடாக அரகண்டாக நடந்துக்கிறாரு. பயங்கரமாக டார்ச்சரும் பண்ணுறாரு. அங்கே நடந்த மொமெண்ட்டை சொல்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பர்சன்ட்டை டார்ச்சர் பண்ணால் உனக்கும் அந்த குக்கிக்கும் என்னடா சம்மந்தம்? அவன் என்ன உன்னோட பிரதரா? இல்லை நீங்கள் 2 பேரும் என்ன ஒன்றா போட் பண்ண பர்சன்டா? ட்வின்ஸா? அவனுக்கும் உனக்கு என்ன இருக்குது? இல்லை நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை லவ் பண்ணிங்களா? பாய் ஃப்ரெண்டா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபானுங்கிற மாதிரி கண்டமெனிக்காலாம் பேசுனா நம்ம ஜங்குக்கு கேண்டாகி அதில் ஒரு ஃபிங்கர் அவனோட ஹேண்ட்ஸில் இருக்க ஒரு ஃபிங்கரையே கட் பண்ணி போட்டுருவாரு. என்ன கத்திக்கிட்டே இருக்க? பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பிரதரு இவங்க எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு வருவாங்களாமா? வேறு யாரும் வர மாட்டாங்களா? வருவாங்கடா. இவங்க எல்லாரையும் தாண்டி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ சொல்லு, குக்கியை நீங்கள் தான் இப்போ கில் பண்ணிங்களா? எதுக்குடா குக்கியை கில் பண்ண? என்னை ஏன்டா அட்டாக் பண்ண? நான் உங்ககிட்ட என்ன பற்றிட்டா இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ருக்கேன். நீ ஏன் குக்கியை வச்சு பேசுகிற? அப்போ குக்கியை அட்டாக் பண்ண பர்சன்ட் நீடானே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாகி அந்த பர்சன்டோட இப்படி வேகமாக சுருக்குன்னா டே ஜங்குக்கு அவன் உண்மையை சொல்லடா, அதுக்குள்ளே கில் பண்ணிடுறதடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் நீ என்ன இப்போ வேணால் கில் பண்ணிடலாம் ஜங்குக்கான, பட் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. குக்கியை எப்படி டார்ச்சர் பண்ணி கில் பண்ணாங்களோ அதே மாதிரி உன்னையும் டார்ச்சர் பண்ணி அவங்க கில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க கில் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் காண்டாகி அந்த பர்சன்ஸ் யாருங்கிற மாதிரி கேட்டோம். என்னால் சொல்ல முடியாது, முடிஞ்சால் என்ன கில் பண்ணிக்கோ. ஆனால் அந்த பர்சன்ட் 4 மெம்பர்ஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னை கண்டிப்பாக கில் பண்ணிட்டீருவாங்க. உன்னை சீக்கிரமாகவே இந்த வேல்டை விட்டு குக்கி இருக்கிற பிளேஸ்க்கு அனுப்பிடுவாங்கங்கிற மாதிரி நக்கலாக அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா அந்த பர்சன்டோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி மொபைலே நோட் பண்ணால் கிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சுகா அந்த மொபைலை கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மொபைலை கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டான்ஸில் கொண்டு வந்து கொடுத்தேன். கரெக்டாக அந்த கேங்ஸ்டரோட நெக்கில் நைஃபை வச்சபடி தேவையில்லாமல் காட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இதே பிளேஸில் உன்னை கில் பண்ணிடுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நீ அமைதியாக சைலண்டாக இருக்கிற. தேவையில்லாமல் நான் உன்னை இப்படி கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், என் பக்கத்தில் இந்த மாதிரி ஜங்குக்கு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்த அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே என் காலை அட்டன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஜாக்ஸி தான் என்டா டே மணிக்கு மட்டும் வாங்க தெரிஞ்சிடலடா. அந்த ஜங்குக்கு கில் பண்ண சொன்னால் பாடி கார்டில் 5 மெம்பர்ஸ் டெட் ஆகிட்டாங்க, 5 மெம்பர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? இன்னுமாடா அந்த பார்க் மாதிரி இருக்கிற பிளேஸோட நேமை சொல்லி அந்த பிளேஸில் இன்னுமா அந்த பர்சன்ட்டை கில் பண்ணாமல் இருக்க? இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த ஜங்குக்கு டெட்டான நியூஸ் எனக்கு வரணும். ஜங்குக்கு டெட் ஆகலைன்னா உன்னை கில் பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்ம கோவமாக இந்த மாதிரி கட்டுன்ட்டு காலை கட் பண்ணிடுவா. இந்த மாதிரி கட் பண்ணால் யாருங்கிறத இனி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனோட நெக்கே நம்ம ஜங்கு கட் பண்ணிடுவார். டேய் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்மக்கிட்ட என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான்? உனக்கு அந்த வாய்ஸ் ஞாபகம் இல்லை சுகா? குக்கி அன்னைக்கு கதறி அழுற வாய்ஸ் உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ ஏண்டானா அந்த காலில் இருந்த குக்கி எந்த அளவுக்கு கதறி அழுடானுங்கிறது உனக்கும் தானே கேட்டுச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்குது. அவன் சொன்ன ஒவ்வொரு விடையும் எனக்கு கேட்டுட்ருக்குது. குக்கி இந்த பெல்ட்டை விட்டு போவானாக்குன பசண்ட அவங்களையும் இதே மாதிரி துடிக்க தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கூலாக கேஷுவலாக இந்த கால் பண்ண பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அண்ட் எனிமி 4 மெம்பர்ஸ் யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல சுகா? கண்டிப்பாக. அப்போ மொபைலை பத்திரமா நீயே வச்சுக்கோ. உங்ககிட்ட இருந்தாடா அது சேஃபாக இருக்கும். என்கிட்ட இருந்தாட்டே கண்டிப்பாக அதை நோட் பண்ணிடுவார். ஓகேயா? சரி நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நேராக கொண்டு வந்து ஜங்குக்கு ஹவுஸில் விடுவாரா அந்த மாதிரி விட்டான். ஜங்குக்குமே அப்படியே எப்படி பேக் சைடு வெளியே தப்பிச்சாரோ அதே மாதிரி நேராக உள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போய்ட்டு ஆண்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்படி ஈவினிங்
ஈவினிங் 3:00 கிட்டே ஆயிடுச்சு. நீங்கள் ஏன் என்ன ரூமில் வந்து எழுப்பல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசினபடியே கரெக்டாக அந்த ஆண்டி கிட்ட வந்துட்டு ஃபுட்டு கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் ஃபுட்டையுமே பிளேட்டில் எடுத்து வச்சு அந்த ஆண்டி கொடுக்குறாங்க. நம்ம ஜோங்குக்குமே சாப்பிட்றாரு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். என்ன ஜோங்குக் பயங்கரமாக ஆகிடும், என்ன ஒரு பர்சன்டேஜ் பனிஷ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜொங்குக்கு அப்படியே பொறையறமா இந்த மாதிரி பொறையறனா தண்ணி எடுத்துக்கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டரை வேற தூக்கி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இல்லை ஹேண்ட்ஸ்லண்டா இந்த ஃபிங்கர்ஸ் கிட்ட லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருக்குது, அதான் இன்றைக்கும் எதுவும் ஃபைட்டுக்கு போனியான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அந்த ஹேண்ட்ஸை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி, அதாவது இந்த ட்ரீயில் குத்திருப்பார்ல லைட்டாக ஃபிங்கர் கிட்ட ஸ்கின் பிஞ்சு டேமேஜ் ஆகிருக்கு, அதை தான் பாயிண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸை அப்படியே அவரோட ஷர்ட்டுக்குள்ளே வச்சு லைட்டாக மறைச்சிப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டா. ஜொங்குக் நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, பட் இது டேக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப கோவப்படுவான். டே கோவப்படுற மூமெண்ட்டை நீ நோட் பண்ணலை, நீ ஏமாற்றங்கிறத டேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த எங்கே போயிருந்தேங்கிறது எனக்கு தெரியும், பட் எல்லா டேஸும் நீ டேட்டை தப்பிக்க முடியாது, டேட்டை நீ மாட்டின டேப்பரை உன்னை ரொம்ப பனிஷ் பண்ணுவான், டேயோட கோவத்தை நீ இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இன்டைரக்டாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போனால் ஜொங்குக்குமே ஆண்டி என்ன மாதிரி பேசிட்டு போகிறாங்கங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலில் வந்து உட்காந்தா பேபிஸ் 2 பேருமே ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நேராக நம்ம ஜொங்குக்கிட்ட வந்தால் ஜொங்குக்குமே பேபிஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஸ்கூலில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கங்கிற மாதிரி பேபிஸ் 2 பேர்கிட்டையுமே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்குள்ளே என்றானா ஜொங்குக்கு பேபிஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளாண்டபடி மற்ற ஒர்க்ஸை பண்ணிகிட்ருக்கிறத நோட் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தான். டேக்காக ஸ்கிப் பண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம ஜொங்குக்கு மில்கோட வந்து நிற்கிறாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்துருப்பீங்க, ஆண்டி கொடுத்தாங்க இந்த மில்கை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்கை அப்படியே கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஜொங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிப்பாரா, அதை விட்டு பேக்கப் பண்ண பொசிஷன்லேடாம். இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சா நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டியா, பாடி பெயின் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இப்போ நீ நார்மல் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கேட்க இதை கேட்க தான் நீ இந்த மாதிரி பிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாட்டையா நான் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா மெடிசன்லாம் எடுத்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லாவே ஸ்லீப் பண்ணோம்ல, எனக்கு பாடி பெயின்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே நார்மலாக மில்க் எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு இருந்தா. ஜொங்குக்கு தான் இவன் இந்த மாதிரி ஹிப்பை பிடிச்ச மூமெண்ட்டில் எனக்கு என்னெல்லாமோ தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்குமே நேராக கீழே இறங்கி வர்றாரு. டின்னருக்கு அந்த டேபிள் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆண்டியுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டிட்டாம் கரெக்டாக கீழே இறங்கி வராரு. ஃபேமிலியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க அண்ட் ஆண்டி சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கும் நம்ம அப்புறம் பேபிஸ் இவங்க 4 மெம்பர்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆண்டியை நோட் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெண்டாவோட ஜோனாவோட கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜொங்குக்குமே கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகி பேபிஸ் பக்கத்தில் ஸ்டோரி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டோரி சொன்னபடி ப்ளே பண்ணி விளாண்டபடியும் பேபிஸ் 2 பேரையுமே ஒரு 10 o'clock ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. ஐயோ 1 hour ஆகுதுடா இவங்க 2 பேரையும் ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்கு, இப்போல்லாம் அதிகமாகவே ஸ்லீப் பண்ணதுக்கு அடம்பிடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே 2 பேபிஸையும் நோட் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு தான் அந்த பிளேஸில் அந்த பர்சன்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ண சொல்ல நம்ம ஜொங்குக்கோட பாடியில் அங்கங்கே அடிபட்டிருக்கும். போட குறைக்கி பேக் சைடு முதுகுலேயும் அடிபட்டிருக்கும். அந்த இதெல்லாம் இப்போ லைட்டாக நம்ம ஜொங்குக்கு பெயின் ஆகிட்டு லைட்டாக அதுக்கு பெயின் கில் மெடிசன் போட்டாடான்னு அந்த பெயின் நாளைக்கு நார்மல் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு சரி நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே பெட்லேருந்து எழுந்து நேராக நம்ம ஜொங்குக்கு கெஸ்ட் ரூம் பக்கத்து ரூமில் தானே இருந்திருப்பார். அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி அவர் வேர் பண்ணிருந்த டிஷர்ட்டை கலட்டி ஃப்ளோரில் போட்டுட்டு அப்படியே மிரருக்கு பக்கத்தில் வந்து நின்று நோட் பண்ணுறாரு. என்ன திமிரண்டா
ஃபைட்லாம் பண்ண மாட்டி இருந்துச்சு. பட் ஏன் என் ஹிப்பையும் டேமேஜ் பண்ணியிருக்கானுவ, என்னோடய பேக் சைடு முதுகையும் டேமேஜ் பண்ணியிருக்கானுவலே. ஹிப்பில் கூட நான் ஆயில்மெண்ட் போட்டுருவேன்டா, எப்படிடா நான் முதுகில் போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரரில் நின்று நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோம் நம்ம டேட்டான். ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து அப்படியே கொஞ்சம் ஃபேஸை வாஷ் பண்ணபடியே பேபி ஸ்லீப் பண்ணிட்டாங்களா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி என்றா வரா அந்த மாதிரி என்றானா ஜங்குக் அங்கே இல்லாத பட்டுட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி டவலை அதே பிளேஸில் போட்டுட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாரு. ஹாலில் எங்கேயாவது இருக்கானாங்கிற மாதிரி தேடுறாரு. இந்த மாதிரி தேடுனா அந்த பிளேஸில் ஜங்குக் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஆண்டியை நோட் பண்ணால் ஆண்டி வந்து கிச்சனில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறாரு. ஹவுஸ்லேருந்து வெளியே போச்சான்னு சொல்லி டோர் லாக்கில்தான் இருக்குது. அப்போ இவன் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நேராக ரூமுக்கு வந்துட்டு இருந்தான். ஜங்குக் அந்த டேக்கு பக்கத்து ரூமில் தான் அந்த ஜங்குக் இருக்கிறாரு. அந்த ரூம்குள்ளே நின்ன பொசிஷன்லேயே இந்த மெடிசன் அப்ளை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸ்லாம் வலிக்கிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எவன்டா அடிக்க சொன்னான், இப்படியாடா என்னை அடிப்பேன், ஃபைட் பண்ண சொல்ல இன்னிலாம் நம்ம பேக் சைடு முட்டியில் அடிப்படாத அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன் அப்ளை பண்ண முடியாமல் டென்ஷன்லேயே கொஞ்சம் திட்டுனபடியே ஹிப்பிட்ட ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணியிருந்தாரு. அதில் லைட்டாக பெயினாக இருக்குது, இருந்தாலும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படிடா நான் அப்ளை பண்ணுவேங்கிற மாதிரி மிரர் முன்னாடி நின்றுட்டு கஷ்டப்படுறாரு. கண்ட மெனிக்க அந்த பர்சன்ட்டை வேறு திட்டுறாரு. உனக்கு அடிக்க வர பிளேஸே கிடைக்கலையாடா, ஃபைட் பண்ண அப்படி தான் பேக் சைடில் வந்து குட்டுவியா அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி திட்டுன்னு திட்டிட்டு இதை எப்படி நான் இந்த பிளேஸில் அப்ளை பண்ண அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே மிரரை பாட்டு பேசிகிட்டு இருந்தேன். டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டே அப்ளை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி இதுக்கு மேலே நம்மளால் ஹேண்ட்ஸை திருக்கி வளைக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரரு அந்த டேபிள் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த டேபிளை க்ரிப்பாக பிடிச்சபடி இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, சரி இவ்வளோ பிளேஸில் தான் நம்மளால் மெடிசன் அப்ளை பண்ண முடியும், அந்த பிளேஸில் கொஞ்சம் பெயினாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேபிளை க்ரிப்பாக பிடிச்சபடி தலையை கீழே குனிஞ்சபடி இதுக்கு மேலே அதுக்கிட்ட போராட முடியாதுங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்தால் நம்ம ஜேகேவோட பேக் சைடு முதுகில் அந்த அடிபட்டிருக்க பிளேஸில் ஒரு ஃபிங்கர் அப்படியே லைட்டாக ரப் ஆகுமா, இப்படி ரப் ஆகிற மூமெண்ட்டுக்கு பயங்கர இரிட்டேட்டிங் ஆகுது, எரிச்சல் ஆகுது. எவன்டா ஆடு அதில் கொண்டு கையை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் நம்ம ஜங்குக்கு வேகமாக திரும்பினா டேயை பாட்டு அடுத்த செகண்டு 2 ஹேண்ட்ஸை வச்சு செஸ்ஸை மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சிட்டு வாங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது என்ன உன்னோட பாடியில் அங்கங்கே ரெட் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அது வந்து அன்றைக்கி நைட்டு இந்த ஃபைட்டு நீங்கள் பார்த்தீங்களே அந்த ஃபைட்டில்டா எப்படி தான் என்கிட்ட ஃபைட் பண்ணாங்கன்னே தெரியல, இந்த மாதிரிலாம் என்னோடய பாடியில் கொஞ்சம் அந்த ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் ரெட் மார்க் ஆயிடுச்சு, நான் அதுக்கு மெடிசன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் இந்த அளவுக்கு அந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேர் ஒன்று அடித்தாங்க, அவங்க 5 மெம்பர்ஸ், நான் சிங்கிள் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் மெடிசன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் அதான் இந்த பிளேஸில் உன்னால் அப்ளை பண்ணவே முடியலையே, அதுக்கு தானே டென்ஷனில் கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் நான் இந்த மாதிரி மெடிசன் அப்ளை பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத நீங்கள் பார்த்துட்டு வர இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நல்ல வேலை அதிகமாக வளராமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிமிண்டு பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா சரி டென்ஷன் ஆகாத, அந்த பெட்டில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே என்னடா இப்படி நம்ம சொல்கிறாரேங்கிற மாதிரி ஒரு ஷைனஸ்லேயே கரெக்டாக பெட்டில் வந்து உட்காந்தா நீ அப்படியே அமைதியாரு, நான் என்னோடய பேக் சைடு முட்டுக்கில் இதை அப்ளை பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மெடிசன் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுவார். அந்த மாதிரி அப்ளை பண்ணால் பயங்கர எரிச்சலாக இருந்தாலும் இந்த மாதிரி மெடிசன் போடுற மூமெண்ட்டில் பெயின்லாம் நம்ம ஜங்குக்கு தெரியல, அப்படியே பெயின் இருந்தாலும் லிப்பில் அப்படி ஒரு ஸ்மைலு நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே அப்படியே நம்மகிட்டே மெடிசன் அப்ளை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருந்தால் திடீர்னுட்டு நம்ம ஜேகேயோட பேக் சைடு முட்டுகில் நம்மகிட்டே பிக்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு திரும்ப இல்லைடா அதில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு லிப்பை வச்சு அடித்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்லேயே நம்மகிட்டே நோட் பண்ணோம். நம்மகிட்டே எப்படி ஜங்குக்க ஷார்ட்லாஸாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட் தானே எடுத்த, ஃபுல் எனர்ஜியாக இருப்பியே, இல்லை
நான் எனர்ஜியெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் தெரியுது. இப்போ நைட்டு நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல் எனர்ஜி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு அந்த டிஷர்ட்டை வேர் பண்ணிக்கலாம். ஷர்ட்லெஸ்ஸாக டைம் முன்னாடி இருக்க முடியாமல் டிஷர்ட்டை வேர் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க டிஷர்ட்டை நம்மகிட்டே வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினா எனர்ஜி டு யாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது என்னது தானே உங்கள்கிட்ட இருந்தால் நான் வேர் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிஷர்ட் தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம டேக்கிட்ட க்ளோஸ் ஆக வேண்டாம். ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டா. இப்போ இந்த டேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்போவும் இந்த மாதிரி தான் ஹிப்பு பிடிச்சிட்டு, இப்போ நீ ஃப்ரீ ஆகிட்டியா, இப்போ நீ ரிலீஃப் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இப்போ என்னது கேட்க இந்த மாதிரி என்ன பிடிச்சிருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்லேயே நம்மகிட்டே நோட் பண்ணால் நம்மகிட்டே எப்படிலாம் இல்லை எப்படி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பை பிடிச்ச அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண வேண்டாம். அந்த கிஸ் பண்ணதான் வாரானுங்கிறது ஜங்குக்கு நல்லா ஃபீல் ஆகி டக்குன்னு ஜங்குக்கோட லிப்பை ஃபிங்கர்ஸை வச்சு மறைக்கிறாரு. கிஸ் பண்ணாத அளவுக்கு அப்படி மறைச்சிட்டு, டேயாங் நான் குக்கி கிடையாது, நல்லா நோட் பண்ணி பாருங்க, நான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே பாட்டு பேசினா அப்படியே ஜங்குக்கோட மவுட்டை மறைச்சிருக்காருல அந்த ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட லிப்பில் திரும்பவும் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக் ஷாக் ஆகி டேயாங் நான் குக்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணபடி இருந்தோம். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ குக்கி கிடையாது ஜங்குக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரிட்டே சொன்னால் ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் நான்டா குக்கி இல்லைங்கிறது தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் நம்மகிட்டே நோட் பண்ணோம். திரும்பவும் நம்மகிட்டே கிஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டில் பண்ண சொல்ல ஒரு சாஃப்டான லிப்லாக்காக இருந்திருக்கும். பட் இப்போ கிஸ் பண்ணுற அந்த கிஸ் பயங்கர ரூடாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் புஷ் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயும் பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அது செம்ம ரூடாக இருக்குது. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, டேயாங் நீங்கள் ட்ரிங்க் பண்ண மாதிரி தெரியலையே, ட்ரிங்க் பண்ணாதான் இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணுவீங்கன்னு பார்த்தா ட்ரிங்க் பண்ணாமலே ப்ளே பண்ணுறீங்களே, ரியாலிட்டியில் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்க கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக லிப்லாக் பண்ணிட்டு இருந்தவர் ஜங்குக்கோட டங்கை பயங்கரமாக சக் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி செம ரூடாக இருக்கிற அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கால் எடுத்து திரும்பவும் புஷ் பண்ணி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணதுக்கு பயமாக இருக்குது. போக போக கிஸ் ரொம்ப ரூடாகுதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டில் அப்படியே கொஞ்சம் அந்த புஷ் பண்ணுறது இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை அப்படியே நம்ம ஜங்குக் பிரேக் பண்ணோம். அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக கிஸ் பண்ணி லிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிக் பண்ணால் ஜங்குக்கு தான் டேயாங் நான் ஜங்குக்குன்னு தெரிஞ்சு தானே என்கிட்ட ப்ளே பண்ணுறீங்க, இல்லை இன்றைக்கி ஏதாவது ட்ரிங்க் பண்ணிங்களா? நான் எதுக்கு கேட்குறேன்னா நான் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை நான் பெயினான மூமெண்ட் ஹேட்டான மூமெண்ட் இல்லை தப்புன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பட் இது உங்களுக்கு பெயினாக இருந்துடக்கூடாது, இல்லை நீங்கள் எதுவும் பெயின் ஆக்கக்கூடாது, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னா என்கிட்ட ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் எப்படி கேட்டான். இந்த மாதிரி கிஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் நம்ம தான் ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, ஏன் தெரியாதுன்னுங்கிற, எனக்கு தான் நல்லா கண்ணு தெரியுது, என்னோடய பெட்டில் என்னோடய ஹவுஸில் என்னோடய பெட்டில் நான் என் ஒய்ஃபுக்கு மேலே ஃபுல்லாக ஓவராகி தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. நிஜமாலுமா என்கிட்ட இந்த வேடை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே க்ரை பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஐஸில் டீரி வந்துருச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு இந்த டீரியை வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுறேன், என்னோடய ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், தப்பா? இப்போது உன்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட க்ளோஸாக வரலாம்ல, இல்லை இப்போதைக்கு இந்த ஃபீலிங்ஸ் எதுவும் வேண்டான்னு நினச்சின்னா எனக்கு ஓகே தான், இப்போதைக்கு இந்த கிஸ் எனக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணால் ஜங்குக்கு அப்படியே நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. அப்படிலாம் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால்
அப்போ ஏன் தேவையில்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்ருக்க, அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜொங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் ஜொங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு அப்புறம் நம்மகிட்டே ஜொங்குக்கு ஃபுல்லாக ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஜொங்குக்கு தான் தெரியல, எப்படிடா குக்கி தான் என்னோடய லைஃப், நான் உன்னை ஒய்ஃபை எப்போதுமே திங்க் பண்ண மாட்டேன், ஒய்ஃபுங்கிற அந்த லவ்வில் ஒய்ஃபுங்கிற அந்த மூமெண்ட்டில் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வர மாட்டேன், நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு அப்படி பேசினட்டே இப்போ தன்னை ஃபுல்லாக ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்லேயே திங்க் பண்ணபடி கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜொங்குக்கு தான் செம சைடில் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்தா அவரால் உட்காரவே முடியல. செம்ம பாடி பெயின் ஆகுது. இது என்னடா இந்த மாதிரி எழுந்துக்க கூட என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்த வேகத்திலே திரும்பவும் பெட்டில் படுக்கிறாரு. ஐயோ, என்னாலேயே முடியல. நான் எத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணேன், அவ்வளோ பேர் கூட ஃபைட் பண்ண சொல்லக்கூட எனக்கு இந்த மாதிரி பெயின் ஆகலையாடா. டேயாங்கு என்னடா நைட்டு முழுக்க என்கிட்ட அப்படி ப்ளே பண்ண, என்னால் பெட்டை விட்டு நகர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் க்யூட்டாக பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. எப்படி ப்ளே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத பச்சைப்பழம் மாதிரி ஸ்லீப் பண்ணுற மாதிரி என்னடா பண்ண நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலையே நம்ம நோட் பண்ணால் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி கேட்ட நாக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு டைட்டாக ஹக் பண்ணால் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனிங்கில் நம்ம ஜொங்குக்கு நம்ம நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு ஜொங்குக்கு ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு சரி கம்பெனிக்கு போகலாமா, ஃப்ரெஷ்அப் ஆகலாமா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பெட்டை விட்டே என்னால் எழுந்திருக்க முடியல, ஃப்ரெஷ்அப் எங்கே ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு வியாடாகவே பார்த்துட்ருக்கேன், மவுட்டு திறந்து சொல்லு, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு தான் ஒரு மாதிரி ஷையாகிட்டே எப்படிடா சொல்லணுங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு ஷையான பொசிஷனில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நான் தனியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேனே, நீங்கள் முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ல முடியாமல் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படிக்கிட்டே இந்த மாதிரி பேசினோம். ஜேக்கியோட ஃபேஸை கப் பண்ணப்படி எதுக்கு இந்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி பேசிகிட்டு இருக்க, எப்போது பேசுகிற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஜொங்குக்கு திருப்பி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, வா 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டில் டேயோட ட்ரெஸ்லேயே ஓங்கி ஒரு அடி தான் நம்ம ஜொங்குக்கு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரியே இந்த மாதிரி என்னை டீச் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பெட்டில் இருந்து எழுந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு டக்குன்னு ஜொங்குக்கு மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்ட் பண்ணபடி டேயோட சேஸில் இவரோட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிறாரு. இந்த மாதிரி மறைஞ்சி செய்யனா நம்ம தான் ஆய் இப்போ நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப கேட்டா நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹெட்டை ஆக்ட் பண்ணுவாரா. அப்போது என் பேபியால் என்ன பெட்டை விட்டு எழுந்துக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஜொங்குக்கோட பேக் சைட் மட்டுக்கு சாஃப்டாக ரப் பண்ணால் பெயின் ஆகிற மூமெண்ட்டுக்கு அங்கெல்லாம் ஹேண்ட்ஸ் வைக்கடே வலிக்கி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னேன். என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொன்னேன், நீ இந்த மாதிரி ப்ளே பண்ணுவேன்னு தெரிஞ்சுட்டா அந்த வேலை நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ரொம்ப ஷையாகி ப்ளீஸ் டீச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணால் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற மூமெண்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டை விட்டு எழுந்து போய் ஒரு ரேக்கரை ஓப்பன் பண்ணி ஏதோ அந்த பெயின் கில்லர் மெடிசன் தான் அதை எடுத்துகிட்டு நம்ம ஜொங்குக்கு பேக் சைட் முடுக்கு பாடி பெயின் ஆகாத அளவுக்கு அந்த மெடிசன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்றாரு. ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டா ஜொங்குக்கு நைட்டு அப்ளை பண்ண சொல்ல கூட இவ்வளோ ஷைனஸ் வரல. பட் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுக்கப்புறம் அங்கங்கே ஹேண்ட்ஸ் வைக்கிற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி நான் இந்த மெடிசனை நானே அப்ளை பண்ணிக்கிறேனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம அமைதியாக அப்படியே ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மெடிசனை ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி பில்லோவெல்லாம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நம்மகிட்ட இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நானே உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், அமைதியாக அங்கேயே ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி ஜொங்குக்கான அந்த ட்ரெஸ்ஸஸுமே லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்றாரு. பேபிஸ் இப்போ எழுந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பொறுமையாக பெட்லேயே படுக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறாரு.
கரெக்டாக நான் மட்டும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் பிபிஸ் 2 பேருமேட்டு சொன்ன மாதிரியே அந்த பெட்ரூமுக்குள்ள என்ட்ராகி, மாம் நீங்கள் எங்கே போனீங்க, எதுக்காக இந்த பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை என்ன ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி வெண்டாவும் ஜோனா வந்து நம்ம ஜுங்குக்கு அடிக்கலாம் வேறு செய்கிறாங்க. ஐயோ, நைட்டு முழுக்க உங்கள் டேடி என்ன பாடுபடுத்துனாருன்னா, மார்னிங் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்களே, என்னால் அங்கிட்டும் இங்கிட்டும் நகர முடியல, வேண்டா ஜோனா ப்ராப்ளம் பண்ணாதீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பேபிஸ் 2 பேரும் என்ன மாதிரி நோட் பண்ணா, என்ன அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க, எழுந்துக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸு ஒரு பக்கம் ஹேண்ட்ஸை வெண்டா பிடிச்சிருந்தா, ஒரு பக்கம் ஹேண்ட்ஸை ஜோனா பிடிச்சிட்டு ஜங்குக்கை பெட்லேருந்து புஷ் பண்ணி இழுக்கிறாங்க. ஐயோ போச்சு போ, இதான் ஹஸ்பண்டுன்னு வந்து 2 பேபிஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்கே நம்ம நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்ன நான் எழுந்துக்கணுமா, விடுங்க எழுந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்துக்க முடியாமலே எழுந்து உட்காருது. என்னாச்சு மாம், ஏதோ உங்களால் எழுந்து உட்காராத முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுந்து உட்காருறீங்க,